ஹலோ ஆல். நம்ம தினசரி வாழ்க்கையில நிறைய பணக்காரர்களை கடந்து வந்திருப்போம். அப்படி பல பணக்காரர்களை கடந்து வந்தாலுமே நம்ம அவங்க கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டிஸை பார்ப்போம். ஸோ அது என்னன்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பணக்காரங்களை நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம். அப்பெல்லாம் நம்ம மைண்ட்ல தோணும், என்னடா இவங்க கிட்ட இல்லாத பணமா, இவங்க ஏன் ஒரு 100 ரூபாயை செலவு பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுவோம். இப்படி பல பணக்காரர்கள்கிட்ட நம்ம பேசிக்கா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கஞ்சன் கிடையாது, அவங்க வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்ப்பாங்க. அதாவது பொதுவா அவங்க ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும்னா அந்த 100 ரூபாய் தனக்கு உபயோகமான செலவா இருக்குமா, அதுல இருந்து ஒரு வருமானம் இருக்குமா, இல்ல பிற்காலத்துல எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி தான் செலவு பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு அது யூஸ் இல்ல, ஒருவேளை அதனால ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த செலவை அவங்க தவிர்த்துக்குவாங்க. ஸோ பேசிக்கான இந்த பினான்சியல் குவாலிட்டிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்லயும் நம்ம வேகமா பணக்காரங்க ஆக முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் ஒரு 100 ரூபாய் ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2008 நடந்த ஒரு பொருளாதார சரிவை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்றத பேசிக் டேர்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் நடந்தப்போ ஆரம்பத்திலேயே எல்லா நாடுகளும் எவ்வளவு தூரம் இந்த பொருளாதார சரிவு இருக்கும், இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்ற ஒரு சர்வே எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்தியால பாத்துட்டீங்கன்னா எடுக்கப்பட்ட சர்வே, ஒரு பெரிய பொருளாதார சரிவு கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு 10 இருந்து 12 வருஷம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பேஸா கையில வச்சிருந்தாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியான அளவு தான் நம்மளோட பொருளாதாரம் சரிஞ்சுது. பிளஸ் அங்க இருந்து இன்னொரு பேரதிர்ச்சி என்னன்னா, சரிஞ்ச வேகத்துல திரும்பவும் பொருளாதாரம் மீண்டெலும்ப ஆரம்பிச்சுது. என்னடா இது, சரிஞ்சதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, கம்மியான அளவுல சரிஞ்சிருக்கு, திரும்ப அதே வேகத்துல மீண்டெழுது அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில இருந்த பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இது ஏன் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதுன்னா, அன்றைய காலகட்டத்தில இருந்த நம்மளோட பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுமே ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர் தான். சோ அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமா இந்திய பொருளாதாரம் மீண்டெழும்போது நம்ம அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேகமா நம்மளோட இந்திய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறத ஆணித்தனமா நம்பினாரு. இந்த பொருளாதார மீட்சி எப்படி நடக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிரதமர் அவர்கள் எக்கனாமிஸ்ட் கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த டீமும் திரும்பவும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் அனலைஸ் பண்ணும்போது கிடைச்ச ஒரு டேட்டாஸ் என்னன்னா, எஃப்எம்சிஜி செக்டார்ல இருந்து தான் பொருளாதாரம் வேகமா மீண்டெடுக்கப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எஃப்எம்சிஜி செக்டாரோட டேட்டாஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை மேற்கொண்டு ரொம்ப ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது நகரப்புறங்கள்ல இருந்து அதிகமான பர்ச்சேஸ் நடந்து பொருளாதாரம் மீண்டெடுக்கப்படுதா, இல்ல கிராமப்புறங்கள்ல இருந்து மீண்டெடுக்கப்படுதான்னு பாக்குறாங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நகரப்புறங்கள்ல இருக்கிற அந்த ஒரு பர்ச்சேசிங் பவரை விட கிராமப்புறங்கள்ல அதிகமாவே இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல நகரப்புறங்கள்ல நிறைய வேலை வாய்ப்பு இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஈவன் கிராமப்புறங்கள்லயுமே நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த கிராமப்புறங்கள்ல இப்படி ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கு. மேற்கொண்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அந்த ரிசர்ச்சோட முடிவு என்னன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்க பெண்கள் எப்பவுமே தன்னோட கணவர்கள் கூலி வேலைக்கு தான் போவாங்க. அப்படி கூலி வேலைக்கு போகும்போது ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது, ஏதாவது மழை வெயில் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வேலை பறி போகும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த காலத்துல இருந்த கிராமப்புற பெண்களுக்கு பெருசா பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால அவங்க அவங்களோட பர்டிகுலர் ஸ்டைல்ல சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒவ்வொரு பெண்களுடைய சமையலறையில இருக்கக்கூடிய கடுகு டப்பா, ஒரு பருப்பு டப்பாக்குள்ள இருந்து வெளிவருது. அந்த ஒரு 100 ரூபாயும் பாத்தீங்கன்னா கிராசரியில மல்டிபிள் செக்டார்ல போய் சேருது. அதாவது ஒரு சோப்பு வாங்குறதுல இருந்து பருப்பு, சர்க்கரை அப்படின்னு ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்தனியா பிரிஞ்சு போகுது. இந்த ஒரு பர்ச்சேசிங் பவர் தான் இந்தியன் எக்கானமியை கீழே விழுகாம பாதுகாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. எப்படிடா ஒரு 100 ரூபாய், அதாவது
கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் செலவு பண்ற 100 ரூபாய்க்கு இவ்வளவு இம்பாக்ட் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இந்தியாவோட முதுகெலும்பா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய மகளிர் சுயஉதவிக்குழு லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியால மன்மோகன் சிங் அவர்கள் வந்து எடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ஒண்ணு உருவாக்குனாரு. அதாவது 100 நாள் வேலை, 100 நாள் வேலைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிச்சு அந்த பெண்கள் கையில காசு போச்சு அப்படின்னா இன்னும் வேகமா செலவு பண்ணுவாங்க, அதாவது குடும்ப தேவைகளுக்காக. அப்போ எக்கானமி இன்னும் வேகமா வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ், நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அப்ப இருந்த விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு பேக் ஃபயர் ஆனாலுமே இவங்களோட இலக்கு வந்துட்டு எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது நிறைவேறுச்சான்னு கேட்டீங்கன்னா நிறைவேறுச்சு. அன்றைய காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமா, அதாவது 12 வருஷம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பொருளாதாரம் மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு. ஒரே வருஷத்துல திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த ஒரு ஸ்டெப் தான். ஸோ ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிறது இந்தியாவோட எக்கானமியவே நிர்ணயிக்கும் போது அதே 100 ரூபாய் நம்மளோட வளர்ச்சியும் நிர்ணயிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் நீங்க பணக்காரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஒரு பொருளை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அந்த பொருள்ல இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற காசு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா தயங்காம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த பொருள்னால நமக்கு ஒரு பெரிய யூஸ் இருக்கு அப்படின்னால அந்த பொருளுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா நமக்கு இந்த இடத்துல அது வீண் செலவு அப்படின்னு தோணுச்சுனால் செலவு பண்ண தயங்குவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு கோடி வேணாலும் காசு இருக்கட்டும், ஆனா அந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸா இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி பேசிக்கா யோசிக்கவே மாட்டோம். நம்ம அந்த 100 ரூபாய்னால என்ன ஆயிட போகுது அப்படின்னு தூக்கி ஈஸியா செலவு பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப இப்படி ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய செலவினம் வந்து நிற்கும். அதுவே அந்த 100 ரூபாய தினசரி சேர்த்து வச்சு எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம பணக்காரன் ஆக முடிஞ்சிருமா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா இப்படி நம்ம தினசரி சேர்த்து வைக்கிற ஒரு 100 ரூபாய் கூட நம்மள வந்து ஏழைங்கிற ஒரு லெவல்ல இருந்து பணக்காரங்கிற லெவலுக்கு நம்மள ஃபாஸ்டா கூட்டிட்டு போகும். நம்ம தினசரி யோசிக்காம செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாயும் எந்த அளவுக்கு நம்மள பணக்காரனா ஆக்கும், பணக்காரனா ஆக்குறத தடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி.